வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு ரகசிய கையேட்டோட முதல் பக்கம் உங்க கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மலிவான உலோகத்தை, அதாவது செம்ப சுத்தமான தங்கமா மாத்துறது எப்படின்னு அது சொல்லி தர்றதா வாக்குறுதி கொடுக்குது. இது மனிதனோட பல நாள் கனவு. ஆமா இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி ஒரு ஆவணம் தான் இருக்கு. சித்தர் போகர் எழுதின போகமுனிவர் 7000 நூலோட முதல் பக்கத்தோட புகைப்படம். சரி. ஆனா இது உண்மையிலேயே செல்வத்துக்கான வழியா இல்ல ஒரு ஆன்மீக உருவகமா? வாங்க இந்த ரசவாதியோட மனசுக்குள்ள புகுந்து அவர் சொல்ல நினைச்ச ரகசியங்களை வரி வரியா அலசி பார்க்கலாம். அருமையான தொடக்கம். இந்த முதல் பக்கத்துல இருக்கிற காப்பு செய்யுள் தான் நம்மளோட முதல் புள்ளி. ஆமா, 2ஆன 1000 விரித்து சொல்லன்னு தொடங்குது. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் இறைவணக்க பாடல் இல்ல, அதுக்கும் மேல இது ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு திறவுகோல்னு கூட சொல்லலாம். திறவுகோலா? ஒரு நூலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த படைப்பு எந்த தடையும் இல்லாம முடியணும்னு பிரபஞ்ச சக்திகள் கிட்ட அனுமதி கேட்கிற ஒரு வழக்கம் இது. அது சரிதான். ஆனா இங்க போகர் ஒரு பெரிய பட்டியலை போடுறாரே. பிள்ளையார், சிவன், திரிபுரசுந்தரி, கந்தசாமி, திருமால், பிரம்மா, சதாசிவன், ஏன் இத்தனை தெய்வங்கள்? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு நிமிஷம், இது வெறும் பக்தி பரவசத்துல செஞ்ச மாதிரி தெரியல. இதுல ஒரு அமைப்பு, ஒரு தந்திரம் இருக்கிற மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் ப்ராஜெக்ட தொடங்குறதுக்கு முன்னாடி சிஇஓ போய் ஒவ்வொரு போர்டு மெம்பர் கிட்டையும் கையெழுத்து வாங்குற மாதிரி இல்லையா இது? ஆனா இங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் கடவுள்கள். மிக சரியான ஒப்பீடு. நீங்க யோசிச்சது ரொம்ப சரி. இது வெறும் பக்தி இல்ல, இது ஒரு வியூகம். வியூகமா? ஆமா. போகரிங்க ஒரு அதிகார படிநிலைய ரொம்ப திறமையா உருவாக்குறாரு. பாருங்க, அவரு சும்மா கடவுளே துணைன்னு சொல்லிட்டு போகல. ஒரு இந்த வேலைக்கு பிரபஞ்சத்தோட அங்கீகாரம் இருக்குன்னு முதல் அஸ்திவாரத்தை போடுறார். சரி. அப்புறம் மென்பாதன் சிரசில் வைத்து போற்றேனே என்ற வரிய கவனிங்க. அவங்க பாதத்தை தன் தலைமையில வச்சுக்கிறதா சொல்றார். ஆமா. இது வெறும் வணக்கம் இல்ல, இது முழுமையான சரணாகதி. இந்த அறிவு என்னோடதில்ல, இது அந்த பிரபஞ்ச சக்திகள் மூலமா எனக்கு வருதுன்னு சொல்றார். இதுதான் ஒரு சித்தரோட முதல் தகுதி. ஓ, அப்போ அவர் தன் அகந்தைய முழுசா அழிச்சிட்டு தன்னை ஒரு கருவியா மட்டும் முன்னிறுத்துறார். அதேதான். இது அந்த ப்ராஜெக்ட் ஒரு தனிப்பட்ட தேடல இருந்து ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா மாத்துது. சரி, பிரபஞ்ச சக்திகளோட அனுமதியை பெற்றாச்சு. ஆனா அறிவுங்கிறது அது கடவுள் கிட்ட மட்டும் வரதில்லையே. அடுத்த அடிய சரியா கணிச்சிங்க. பிரபஞ்ச அங்கீகாரத்துக்கு அப்புறம் அவர் மனித பாரம்பரியத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிறார். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இத பாருங்க, அடுத்த பாடல்ல பயிற்றுவித்த அகத்தியர்த்தம் பாதம் போற்றின்னு ஒரு வரி வருது. அகத்தியர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. தனக்கு கல்வியையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்த குருவான அகத்தியரை நன்றியோட நினைவு கூர்றார். அப்போ போகர் அகத்தியரோட சீடரா? சீடர் பரம்பரையில வர்றவருன்றதுக்கு இது ஒரு வலுவான சான்று. இது ஒரு நவீன விஞ்ஞானி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதும்போது தனக்கு முன்னாடி இருந்த ஐன்ஸ்டைன், நியூட்டன் போன்றவங்களோட பங்களிப்பை குறிப்பிடுற மாதிரி இருக்கு. நான் இவங்க தோள் மேல நின்னுதான் பாக்குறேன்னு சொல்ற மாதிரி. அதேதான். அது மட்டும் இல்ல, கோரக்கர், புசண்டர் போன்ற மற்ற மகா சித்தர்களையும் அவர் வணங்குறார். இதன் மூலம் நான் ஒரு தனிமரம் இல்ல, என் பின்னாடி ஒரு மாபெரும் ஞான சங்கிலி, ஒரு குரு பரம்பரை இருக்குன்னு அறிவிக்கிறாரு. அப்போ அந்த அதிகார படிநிலை இப்ப புரியுது. முதல் படி பிரபஞ்ச சக்திகள். ஆமா. 2வது படி இந்த குரு பரம்பரை. சரி, இந்த 2 தூண்களையும் நிறுவினத்துக்கு அப்புறம்தான் அவர் தன் சொந்த அறிவியலை முன்வைக்க துணிகிறார். ஓகே. ஆனா இங்கே வாடுறேன் வாணி அவள் பாதம் போற்றின்னு சரஸ்வதியும் குறிப்பிடுறாரு. முதல் பாடல்லையே தெய்வங்களை வணங்கிட்டாரு, இங்க ஏன் மறுபடியும்? நல்ல கேள்வி. முதல் பாடல்ல பொதுவா எல்லா சக்திகளையும் வணங்கினார். இங்க குறிப்பா இந்த நூலை எழுதுற செயலுக்காக கலைகளுக்கும் கவிதைக்கும் அதிபதியான சரஸ்வதியோட அருள் தேவைன்னு தனியா கேக்குறார். ஓ, அது ஒரு நுட்பமான விஷயம். ஆமா. அப்புறம் அந்த பாடலோட கடைசி 2 வரிகள் தான் இந்த முழு பக்கத்தோட திருப்புமுனை. சிவகாமி தாய் சொன்ன சொல்ல கேட்டு போரிடன் பிற்காண்டம் 1000 புகட்டினேன் வாதம் என்று அங்காந்தானே. வாதம், இந்த வார்த்தையை அவர் இங்கேதான் முதல் முறையா சொல்றார். ஆமா, இது ஒரு சாதாரண வரி இல்ல, இது ஒரு பிரகடனம். வாதம் என்ற கலையை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறார். வாதம்னா என்ன? இங்கதான் விஷயத்தோட மைய புள்ளி இருக்கு. வாதம்னா ரசவாதம், ஆல்கெமி. ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. 2 அர்த்தமா? ஒன்னு, நாம நினைக்கிற மாதிரி உலோகங்களை மாற்றுவது, அதாவது செம்ப தங்கமா மாற்றுறது.
இது வெளிப்படையான அர்த்தம். சரி. ஆனா சித்தர்களோட உண்மையான நோக்கம், உண்மையான ரசவாதம் மனித உடலையும் மனதையும் மாற்றுவது. மனிதனையே மாத்துறதா? ஆமா, சாதாரண மனிதன்கிற மட்டமான உலோகத்தை ஞானம் பெற்ற சித்தன்கிற தங்கமா மாத்துறது. இந்த 2 அர்த்தத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம இந்த புத்தகத்தை அணுகணும். அப்போ அவர் அடுத்த பாடல்ல சொல்லப்போற விஷயங்கள் இந்த 2 அர்த்தங்களுக்கும் பொருந்துமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நிச்சயமா. சரி, அடுத்த பாடல்ல என்ன சொல்றார்? அவர் வாக்குறுதி கொடுத்த அந்த வாதம் பத்தின பொருளடக்கம் மாதிரி ஏதாவது இருக்கா? பொருளடக்கம்னு சரியா சொன்னீங்க. இது மந்திரம் மாதிரி தெரியல, ஒரு வேதியியல் பாடப்புத்தகத்தோட அட்டவணை மாதிரி இருக்கு. அப்படியா? கேளுங்க. ஆண்மையாம் உபரசங்கள் 102, 10, பங்காந்தான் பாடாணம் 64, பாங்கான நவலோகம் நவரத்தினங்கள். இப்படி எண்களோட மிக துல்லியமா பட்டியலிடுறார். நில்லுங்க, செம்பை தங்கமா மாத்துற ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்றார். நவீன காதுகளுக்கு இது ஒரு ஏமாத்து வேலை மாதிரியோ இல்ல போலி அறிவியல் மாதிரியோ கேக்குது. உங்க சந்தேகம் நியாயமானது. அவர் உண்மையிலே உலோகத்தை மாத்துறத பத்தி பேசினாரா இல்ல இது அந்த காலத்துல எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு உருவகமா? அந்த கேள்விக்கு இந்த பாடல்லையே பதில் இருக்கு. அவர் மாய மந்திரத்தால் தங்கமாக்குவேன்னு சொல்லல. அவர் ஒரு செயல்முறைய, ஒரு அறிவியலை முன்வைக்கிறார். உபரசங்கள்னா துணை தாதுக்கள், நவலோகம்னா 9 உலோகங்கள். ஆனா இங்க முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன அது? பாடாணம் 64, அதாவது 64 வகையான விஷத்தன்மையுள்ள கனிமங்கள். 64? சும்மா பல விஷயங்கள்னு சொல்லாம 64ன்னு அவ்வளோ துல்லியமா சொல்றாருனா? ஆமா. இது ஏதோ வாய் ஒலி மறிமறல, இது ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட அறிவியல் மாதிரி தெரியுது. மிகச்சரி. உதாரணத்துக்கு இந்த பாடாணங்கள்ல நாம இன்னைக்கு கொடிய விஷம்னு சொல்ற ஆர்சனிக் சேர்மங்கள் எல்லாம் அடக்கம். அப்படியா? சித்தர்களோட மேதைத்தனம் அத பட்டியலிட்டதுல இல்ல, சுத்தி செய்யறதுல தான் இருக்கு. சுத்தினா? பியூரிஃபிகேஷன். அதேதான். அவங்க ஆர்சனிக் மாதிரியான ஒரு கொடிய விஷத்தோட நச்சுத்தன்மையை நீக்கி அதை சக்தி வாய்ந்த உயிர் காக்கும் மருந்தா மாத்த முடியும்னு நம்பினாங்க. விஷத்தை அமுதமா மாற்றுவதா? ஆமா, அந்த ஒற்றை கருத்து அதுதான் இந்த ரசவாத அறிவியலோட இதயம். ஓ, இப்ப புரியுது. விஷத்தை மருந்தா மாத்திர அதே தர்க்கப்படி மலிவான உலோகத்தை மதிப்புமிக்க உலோகமா மாற்றுறதும் சாத்தியம்னு அவங்க நம்பியிருக்காங்க. சரியா பிடிச்சிங்க. இது உலோகங்களுக்கு மட்டும் இல்லாம மனுஷனுக்கும் பொருந்தும். தீய குணங்கள்ங்கிற விஷத்தை நல்ல குணங்கள்ங்கிற மருந்தா மாற்றுறது. இப்போ நீங்க விஷயத்தோட ஆழத்துக்கு போறீங்க. அதனாலதான் போகர் இந்த பட்டியலை தரும்போது நான் கற்பனைய பற்றி பேச போவதில்லை, இது ஒரு நடைமுறை அறிவியல் அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. சரிதான். அவர் குடுக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆய்வு இருக்கு. எந்த பொருளை எதோட எந்த விகிதத்துல சேர்க்கணும், அதை எப்படி சுத்தி செய்யணுங்கிறது ஒரு பெரிய கணக்கு. அந்த அறிவியலோட ஒரு சுருக்கமான பாடத்திட்டத்தை தான் அவர் இந்த பாடல்ல தர்றாரு. அந்த பாடலோட கடைசி வரிகள் அதுதான் இந்த பக்கத்தோட உச்சகட்டம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உயர்த்தி விட்ட மூலிகையில் எய்தும் செம்பு தங்கந்தான், சவளை செய்யும் மார்க்கமெல்லாம் சாற்றுறேன் இலகுகா சாற்றுறேனே. ஆமா, அதாவது மூலிகைகளை கொண்டு செம்பை தங்கமா மாற்றும் வழிகளை தெளிவாக சொல்லப் போகிறேன்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு. இலகுகா சாற்றுறேனே, இலகுவாக புரியும்படி சொல்கிறேன்னு உறுதியளிக்கிறாரு. என்ன ஒரு தைரியம்! அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ரகசியத்தை ஒரு புத்தகத்துல வெளிப்படையா எழுதுறதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். உண்மைதான். இது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. ரசவாதம் எப்போதுமே குரு மூலமா காதோடு காதாக ரொம்ப ரகசியமா சொல்லித்தரப்பட்ட ஒரு கலை. ஆனா போகர் நான் அதை எல்லோருக்கும் புரியும்படி சொல்கிறேன்னு பொதுவெளியில அறிவிக்கிறார். இந்த ஒரு பக்கமே போகரோட நோக்கம் எவ்வளவு தெளிவா தைரியமா இருந்திருக்குன்னு காட்டுது. அவர் பூசி மெழுகல, துளிபுது இல்ல. நான் உங்களுக்கு ரசவாதம் கற்றுத்தருகிறேன், இதோ அதன் மூலப்பொருட்கள், செம்மை தங்கமாக்கும் வழியையும் சொல்லுவேன்னு நேரடியா அறிவிக்கிறார். இந்த தெளிவுதான் சித்தர் இலக்கியத்தை தனித்துவமாக்குது. ஆக இந்த ஒரு பக்கத்தை நாம அலசுனதுல என்ன தெரியுதுன்னா, போகர் முதல்ல பிரபஞ்ச சக்திகளை வணங்கி அந்த படைப்புக்கு ஒரு பிரபஞ்ச அங்கீகாரத்தை பெறார். சரி. அப்புறம் தனக்கு அறிவூட்டிய குரு பரம்பரையை மதிச்சு அந்த ஞான தொடர்ச்சியில தன்னை ஒரு கண்ணியா இணைச்சுக்கிறார். கடைசியா தான் கத்துத்தர போற ரசவாதங்கிற அறிவியலை பத்தி மிக தெளிவா வெளிப்படையா ஒரு விஞ்ஞான மனப்பான்மையோட வாக்குறுதி கொடுக்கிறார். இது வெறும் ஆன்மீகம் இல்ல, இது அறிவியல், மரியாதை, தெளிவான நோக்கம் எல்லாம் கலந்த ஒரு கலவை. மிக அருமையா தொகுத்தீங்க. போகர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சித்தர், ஒரு ரசவாதி, ஒரு மருத்துவர், ஒரு ஆசிரியர்னு பல முகங்களை கொண்டவர் என்பதை இந்த முதல் பக்கமே நமக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டுது.
அப்போ இந்த ரகசிய கையேடு உண்மையிலேயே உலோகத்தை மாற்றுவதை பற்றி மட்டும்தான் பேசுதா இல்ல இது முழுக்க முழுக்க மனித மாற்றத்தை பற்றி ஒரு உருவக நூலா? கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். சித்தர் இலக்கியங்கள்ல எப்போதுமே ஒரு புற அர்த்தமும் ஒரு அக அர்த்தமும் இணைஞ்சே பயணிக்கும். ரெண்டுமே இருக்குமா? ஒருவேளை போகர் சொன்ன செம்பு என்பது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களோட பக்குவப்படாத மனதையும் அறியாமையையும் குறிக்கலாம். தங்கம் என்பது அவர் அளிக்கப் போகும் உயர்நிலை ஞானத்தையும் முக்தி நிலையும் குறிக்கலாம். அப்படி பார்த்தா அவர் சொன்ன மூலிகைகள், தாதுக்கள், பாடாணங்கள் எல்லாமே அந்த மன மாற்றத்தை நிகழ்த்த தேவையான பயிற்சிகளாகவோ தியான முறைகளாகவோ அல்லது வாழ்க்கை நெறிகளாகவோ இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஒரு பொருளோட மாற்றத்தை மட்டும் பேசாம ஒரு மனிதனோட ஆன்ம மாற்றத்தையும் அவர் ரசவாதமா உருவகப்படுத்தியிருக்கலாம். இந்த நூல் உண்மையிலேயே உலகத்தை மாற்றுவதை பற்றி மட்டும்தான் பேசுகிறதா அல்லது மனிதனை மாற்றுவதை பற்றி பேசுகிறதா? அல்லது இரண்டுமே ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொல்கிறதா? ஆமா, இதுதான் நம்ம தொடர்ந்து ஆராய வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. அந்த நீண்ட பயணத்துக்கான ஒரு புதையல் வரைபடத்தோட முதல் துண்டு தான் இந்த முதல் பக்கம். உலோகத்தை மாற்றுவதை விட மனிதனை மாற்றுவதுதானே பெரிய ரசவாதம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.